ரொம்பவே சூப்பர் அண்ட் சிம்பிளான மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 200 கிராம் மட்டனை வந்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் கீமா மட்டன் கடையில் வாங்கி அதை வேக வைக்காமல் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 காஞ்ச மிளகா, அரிஞ்சு வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த மட்டனையுமே இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து காரத்துக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் உடச்ச கடலை மாவுமே ஆட் பண்ணி இது குட்டி குட்டி பாலாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.